சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புங்குடுதீவில் அரசுடைமையாக்கப்படும் காணிகள், பிரதேச சபையின் அறிவித்தலினால் அச்சத்தில் மக்கள். கிழக்கில் கைப்பற்றப்பட்ட பாரியளவு ஐஸ் போதைப் பொருள், தம்பதி கைது. சைவ உணவு வழங்க மறுத்த கட்டார் ஏர்வேஸ், விமானத்தில் பலியான வைத்தியர். மஹிந்தவை சந்தித்த மஹிந்த அமரவீர, ஒரு சகாப்தத்தை உருவாக்கிய தலைவர் என புகழாரம். வடக்கில் முடங்கிய நீதிமன்ற செயற்பாடுகள், காவல்துறையின் செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டத்தரணிகள் போராட்டம். ஹமாஸ் தாக்குதலின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம், இஸ்ரேலில் அஞ்சலி நிகழ்வுகள். தொடர்வது விரிவான செய்திகள். தாயகத்தில் பல்வேறு பகுதிகளில் தமிழ் மக்களுடைய நிலங்கள் அரசுடைமையாக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் உள்ள வெற்றுக்காணிகளை துப்புரவு செய்யாவிட்டால் அவை அரசுடைமையாக்கப்படும் என பிரதேச சபையால் விளம்பரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு சபேரியார் ஆலயம் முதல் பிள்ளையார் ஆலயம் வரையான பகுதியில் உள்ள காணிகளுக்கு மேற்படி விளம்பரம் ஒட்டப்பட்டுள்ளது. குறித்த காணியில் உள்ள பற்றைகள் மற்றும் நீர் தேங்கும் இடங்களை எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு முன் அகற்றி துப்புரவு செய்யாவிடின் 2007ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க டெங்கு பெருக்க தடுப்புச் சட்டத்தின் பிரகாரம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அரசுடைமை ஆக்குவதற்கு முன்னறிவித்தலின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் குறிப்பிட்டு விளம்பரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. புங்குடுதீவில் உள்ள துப்புரவற்ற அனைத்து காணிகளிலும் விளம்பரம் ஒட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணிகள் துப்புரவு செய்யப்படாமல் நீர் தேங்கி நிற்கும் பிரதேசங்களில் டெங்கு பரவல் ஏற்படுவதுடன் சுற்றுச்சூழல் மாசடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முறைப்படியான தேடுதல் ஆணை இல்லாமல் காவல்துறையினர் முன்னெடுத்து வரும் சட்டமுரணான செயற்பாடுகளை கண்டித்து வடக்கின் சட்டத்திறனிகள் ஒருநாள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர். கிழக்கு மாகாண சட்டத்திறனிகளும் சில மணி நேரம் பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையான தேடுதல் உத்தரவு இன்றி பெண் சட்டத்தரணி ஒருவரின் வீட்டில் விசேட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அத்துமீறி செயற்பட்டதை கண்டித்து வடமாகாண சட்டத்தரணிகள் இன்று ஒருநாள் பணி புறக்கணிப்புடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி முறையற்ற வகையில் காணி ஒன்றிற்கு உரிமம் ஏற்பாடு செய்து கொடுத்ததாக கூறி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடமையாற்றும் பெண் சட்டத்தரணி ஒருவரின் இல்லத்தில் அவரை கைது செய்யும் முகதாவில் வீட்டிற்குள் நுழைந்த போலீசார் குறித்த வீட்டில் சட்டத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரம் எதுவுமின்றி தேடுதல் நடத்தும் தோரணையில் அச்சுறுத்தலாக யாழ்ப்பாணம் விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நடந்து கொண்டனர். குறித்த போராட்டம் சட்டத்தரணி மீது நடவடிக்கை எடுப்பதை கண்டிப்பதல்ல என்றும் மாறாக சட்டத்திற்கு முரணாக காவல்துறையினர் பொதுமக்களுக்கு எதிராக செயற்படுவதை கண்டிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் சட்டத்தரணிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக கிழக்கு மாகாண சட்டத்தரணிகளும் சில மணி நேரம் பணி புறக்கணிப்பை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து புறப்பட்டு தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்திற்கு சென்றிருந்தார். இதனையடுத்து ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பல அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள் கால்டன் இல்லத்திற்கு சென்று சந்தித்து வருகின்றனர். இதற்கமைய இன்றைய தினம் மஹிந்த ராஜபக்சவை முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மஹிந்த அமரவீர மஹிந்த ராஜபக்ச ஒரு சகாப்தத்தை உருவாக்கிய தலைவர் என்று கூறினார். 30 வருட காலம் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டதால் தான் இந்த நாடு வீழ்ந்தது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கொடியை கண்டாலேயே இந்த அரசாங்கத்திற்கு நடுக்கம் ஏற்பட்டு விடுகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.
கட்சியின் கொடிக்கு இவ்வளவு பயமெனில் நாமல் தொடர்பில் ஆட்சியாளர்களுக்கு எவ்வளவு அச்சம் இருக்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது வந்துள்ள பயம் தோல்வி பயமாகும் எனவும் எந்தவொரு கட்சியாலும் ஆட்சியில் நீடிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ச கூட தோல்வியடைந்தார் எனவும் அது மக்களால் இழைக்கப்பட்ட பெரும் தவறு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த தேர்தலில் நிச்சயம் ஆட்சியை பிடிப்போம் எனவும் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தொடர்பான கைதுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கிழக்கில் வாழைச்சேனை பகுதியில் அதிகளவிலான ஐஸ் போதைப்பொருளுடன் இளம் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேசத்தில் வைத்து இளம் தம்பதிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐஸ் போதைப் பொருளை முச்சக்கர வண்டியில் எடுத்துக்கொண்டு சென்றபோது குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட இளம் தம்பதிகளை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்காக நீதிமன்ற உத்தரவை பெற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் வசித்து வந்த 85 வயதுடைய ஓய்வு பெற்ற இதய நோய் நிபுணரான அசோக ஜெயவீரன் கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் தாம் கோரிய சைவ உணவு மறுக்கப்பட்டதன் விளைவாக வேறு உணவு தொண்டையில் சிக்கி உயிரிழந்ததாக அவரின் குடும்பத்தினர் இழப்பீட்டு வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். உயிரிழந்த மருத்துவரின் மகனான சூர்யா ஜெயவீரன் கடந்த 3ஆம் தேதி மத்திய கலிபோர்னிய கூட்டாட்சி நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கினை தாக்கல் செய்துள்ளார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அசோக ஜெயவீர லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து இலங்கைக்கு விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது. கடுமையான சைவ உணவு பழக்கம் கொண்டிருந்த அசோக ஜெயவீரவுக்கு விமான பணியாளர்கள் அவர் கோரிய உணவை வழங்க மறுத்துள்ளனர். சைவ உணவுகள் தீர்ந்துவிட்டன என்று கூறி அவருக்கு இறைச்சி கலந்த பொதுவான உணவை கொடுத்து இறைச்சியை தவிர்த்துவிட்டு சாப்பிடுமாறு பணித்துள்ளனர். இறைச்சியை தவிர்த்துவிட்டு சாப்பிடுவதற்கு அசோக ஜெயவீர முயற்சிக்கும் போது உணவின் ஒரு பகுதி அவரது தொண்டையில் சிக்கி அவர் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டுள்ளார். மூச்சு திணறல் ஏற்பட்ட நேரத்தில் விமானம் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாநிலத்தின் மேலே பறந்து கொண்டிருந்த போதிலும் விமானி அவசரமாக தரையிறக்க மறுத்துவிட்டார். விமானம் ஆட்டிக்கடல் பகுதியை கடந்து செல்வதால் திசை திருப்ப முடியாது என்று விமானக் குழுவினர் கூறியதாக மனுதாரர்கள் குறிப்பிடுகின்றனர். அவர் சுமார் 3.5 மணி நேரம் மயக்கமடைந்திருந்த நிலையில் விமானம் ஸ்காட்லாந்தின் எடின்பரோவில் தரையிறங்கியது. பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அசோக ஜெயவீர உணவை உள்ளிழுத்ததால் ஏற்பட்ட நுரையீரல் அழற்சி காரணமாக உயிரிழந்ததாக மனுதாரர்கள் கூறுகின்றனர். மருத்துவனின் மகன் சூர்யா ஜெயவீர விமானத்தை திசை திருப்பி தந்தைக்கு உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை அளித்திருக்க முடியும் என்று குற்றம் சாட்டியுள்ளதுடன் அலட்சியம் காரணமாக ஏற்பட்ட மரணத்திற்காக கட்டார் ஏர்வேஸ் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்திய முன்னாள் ராணுவ வீரர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 7 மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட குறித்த வீரர் அனுராதபுரம் நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரியவால் பிணையில் விடுவிக்கப்பட்டார். பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்திய முன்னாள் ராணுவ வீரரை 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவித்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பிணையில் இருப்பவர்களில் ஒருவர் சந்தேக நபரின் நெருங்கிய குடும்ப உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சாட்சிகள் அல்லது விசாரணைகளில் எந்த வகையிலும் தலையிட வேண்டாம் என்று சந்தேக நபரை நீதவான் கடுமையாக எச்சரித்துள்ளதுடன் அவரது வெளிநாட்டு பயணத்தையும் தடை செய்துள்ளார். எனினும் குறித்த வீரருக்கு இந்த வழக்கில் பிணை வழங்கப்பட்ட போதிலும் அவர் ஒரு கைக்குண்டை வைத்திருந்தது தொடர்பான மற்றொரு சம்பவம் காரணமாக தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தென்பகுதியில் அதிகளவான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டு வருவதோடு போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்படுபவர்களிடமிருந்து ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டு வருகின்றமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தும் விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் உரையாற்றிய பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். யுத்தம் என்பது கடந்த 30 வருடம் வடக்கு கிழக்கில் நடந்ததா அல்லது தெற்கில் நடந்தான்ற சந்தேகம் வருகிறது. அவ்வளவு பெருந்தொகையான நவீன ஆயுதங்கள் தெற்கிலே இருக்கிற இந்த புதைகுழிகளிலே போதைப் பொருளுடன் சேர்ந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு இது ஒரு பாரிய சவால். யுத்தம் முடிந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுடைய பிரதேசங்களிலே பாடசாலை மட்டத்திலே இந்த போதைப் பொருளை அறிமுகப்படுத்துகின்ற செயற்பாடு மிகவும் பரவலாக வெளிப்படையாக நடைபெற்றது. அந்த நேரத்திலே எங்களுடைய பிரதேசங்களிலே இது ஒரு பேசுபொருளாக இருந்தது. இதற்கு எதிராக இந்த பாடசாலை ஏன் அவர்கள் பாடசாலையிலே இந்த போதைப் பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணினார்கள், அறிமுகப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அதற்கு வெவ்வேறு வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே போதைப் பொருளை பாவிக்கின்ற ஒருவரை பழக்க வேண்டிய தேவையில்லை.
அவர் அதை பெற்றுக்கொள்வார். ஆனால் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு புதியவர்கள் தங்களுடைய வட்டத்துக்குள்ளுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தது. அதற்காக அவர்கள் இந்த இளம் தலைமுறையினரை பாடசாலை மட்டத்திலேயே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்குகின்ற வேலை திட்டத்திலே ஈடுபட்டார்கள். யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தினரின் தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தின் அசம்பந்த போக்கான செயற்பாடுகளுக்கும் எதிராக மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். சீரணி நாகம்மாள் கோவிலில் இருந்து சண்டிலிப்பாய் பிரதேச செயலகம் வரை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் காணொலி அழைப்பினூடாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் ஒரு வாரம் கழித்து மௌனம் கலைத்த விஜய் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட குடும்பத்துக்கு காணொலி அழைப்பில் பேசி இரங்கல் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு கமாஸ் நடத்திய தாக்குதலின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகிறது. இதனையடுத்து இஸ்ரேலியர்கள் ஒன்று கூடி குறித்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கமாஸின் இந்த தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டதோடு 251 பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நோவா விழா தாக்குதல் நடந்த இடத்தில் நினைவு சின்னங்கள் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு மெழுகுவர்த்திகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புங்குடுதீவில் அரசுடைமையாக்கப்படும் காணிகள் பிரதேச சபையின் அறிவித்தலினால் அச்சத்தில் மக்கள். கிழக்கில் கைப்பற்றப்பட்ட பாரியளவு ஐஸ் போதைப் பொருள், தம்பதி கைது. சைவ உணவு வழங்க மறுத்த கட்டார் ஏர்வேஸ், விமானத்தில் பலியான வைத்தியர். மஹிந்தவை சந்தித்த மஹிந்த அமரவீர, ஒரு சகாப்தத்தை உருவாக்கிய தலைவர் என புகழாரம். வடக்கில் முடங்கிய நீதிமன்ற செயற்பாடுகள், காவல்துறையின் செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டத்தரணிகள் போராட்டம். ஹமாஸ் தாக்குதலின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம், இஸ்ரேலில் அஞ்சலி நிகழ்வுகள். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibc.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.